திருச்செந்தூர் சன்னதி உள்ள செந்தூர் ரங்கன் ஒரு ரங்கன் இருக்கார். இது வரைக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, போய் பாருங்க. திருச்செந்தூர் கோயில் உள்ள போய் கேட்டு பாருங்க. செந்தூர் ரங்கன், செந்தூர் மாதிரியே ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, கலரா செந்தூரமே பூசிட்டு இருப்பார், அவர் கலரா இருப்பார். செந்தூர் ரங்கன் பேர். அங்கே போகிறப்போ சந்தனமலைன்னு ஒரு மலை குகையில் இருக்கார் அவர். அதுவும் மலை கோயில் தான் அது. நாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லிவிட்டு இது மட்டும் கடற்கரையில் இருக்குதுன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் மலை இருக்குது. கடல் உள்வாங்கினா தெரியும், கடலுக்குள்ளே மலை இருக்குது. சின்ன குன்று தான் அது, கடலுக்குள்ளே மலை இருக்குது. அந்த கடல் அலை உள்வாங்கிறப்ப கடல் உள்வாங்கிற பாறையெல்லாம் வெளியே தெரியும். அதுவும் மலை தான். இது சாட்சி பார்த்தீங்கன்னாக்கா வள்ளி ஒளிஞ்ச குகைன்னு ஒரு மலை குகை இருக்குது. இங்கே கோயில் உள்ளவே பார்த்தீங்கன்னா சந்தன மலைன்னு ஒரு மலை இருக்குது. சின்ன குன்று அது மலை மாதிரி தெரியாது. அதோட சேர்த்து கட்டடத்தை கட்டிட்டாங்க இன்னைக்கு. அந்த குகை உள்ள பார்த்தீங்கன்னா செந்தூர் ரங்கன் இருக்கார். நான் பார்த்து வியப்படைஞ்ச ஒரு 5 ரங்கநாதர். அங்கே போனாக்கா சந்தான பிராப்தி இல்லாதவங்க அந்த சந்தன மலைக்குள்ளே போய் அந்த ரங்கரை தரிசனம் பண்ணாலே குழந்தை பாக்கியம் வரதா ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் குழந்தையும் பெற்றிருக்காங்க. 2 பேர் குழந்தை வரத்தை அங்கே தரவங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி பார்த்தோம். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் வரும், அகப்பையில் வரும்னு பார்த்தோம். அங்கே இருக்கிற முருகரும் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் தரவர். இன்னொருத்தர் இந்த செந்தூர் ரங்கன், சந்தன மலைன்னு பேர், சந்தான பிராப்தி கொடுக்கக்கூடிய மலையும் அது. குகை உள்ளே இருக்கார் செந்தூர் ரங்கன். அவரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே சந்தான கோபாலகிருஷ்ணர் விக்கிரகமும் இருக்குது, தாயார் சன்னதி இருக்குது, ரங்கநாதர் அங்கே படுத்துன்னு இருக்காரு. சந்தான கோபாலகிருஷ்ணர் அங்கே விக்கிரகமாகவும் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணாலும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய சுவாமி அவரும், சந்தான பிராப்தி தரவர். பாருங்களேன், ஒரு சன்னதியில் 2 பேரும் சந்தான பிராப்தி தரத்து ரெடியாக இருக்காங்க. அங்கே போனாலே, திருச்செந்தூர் போனாலே குழந்தை பாக்கியம் வந்துடும் அப்படின்னு ஒரு கருத்து. அங்கே செந்தூர் ரங்கன்.